டேய் மாஸ்டர், ஏன்டா சாப்பிட்ட உடனே உட்காந்துருக்க? எழுந்து 10 நிமிஷம் நடடா, டயபிட்டிஸ் வந்துட போகுது. பாஸ், இங்க பிளட் ஃபுல்லா சுகரா இருக்கு பாஸ், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வேலைக்கு ஆகுதுடா, ஜாப் ரிசைன் பண்றேன் நானு. டேய் லூசு பையில, சாப்பிட்ட உடனே நடந்தா டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்களடா. டேய் நான் என்ன ரன்னிங் ரேஸடா போக சொன்னேன்? எழுந்து லைட்டா வாக் பண்ணதானு. ஹே, என்னடா ஷேக் ஆகுது? ப்ரோ மாஸ்டர் எழுந்து வாக் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ஓ மை காட், வேற லெவல்ரா. அப்ப நீ ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிரு. ஓகே ப்ரோ. ஹே குளூட் ஃபோர் செல்லமே, எழுந்துருமா? சொல்லுங்க சார், என்னாச்சு? மாஸ்டர் எழுந்து வாக் பண்ணிட்டு இருக்கான், நீ போய் கொஞ்சம் கேட்டை ஓபன் பண்ணுமா? ஓகே சார். ஹே மச்சான், யாரா அந்த பொண்ணு? செமையா இருக்கா. ஹே ஹாய், உங்க இன்ஸ்டா ஐடி கிடைக்குமா? நீங்க இங்க வந்தாதான் நான் தருவேன். ஐயோ எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கே. அப்ப நான் தர மாட்டேன். ஏய் போடா, ஒர்க் ஆகுது இதாவது, நான் போறேன்டா. டிடி, நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். இருடா நானும் வரேன். ஓட மாட்டினானுங்கடா. ஓ மை காட், பிளட்ல இருக்கிற சுகர்லாம் மசில் செல்ஸ்குள்ள போய் எனர்ஜியா மாறிச்சு. என்னடா இது மேஜிக்கா? மேஜிக் இல்லடா, இட்ஸ் சயின்ஸ். மாஸ்டர் வாக் பண்ணா குளூட் ஃபோர் செல்லம் வெளியே வருவா. அவ இன்சுலின் மேல ஃபுல்லா டிபெண்ட் ஆகாம சுகர் எல்லாத்தையும் உறிஞ்சிருவா. ஓ, அப்ப ஆல்ரெடி டயபிட்டிஸ் இருக்கவங்க அண்ட் டயபிட்டிஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக் பண்ணா அவங்களுக்கு சுகர் ஸ்பைக்ஸ் கம்மியாகும்ல? ஆமாண்டா, டெய்லி மார்னிங் 1 hour எக்ஸசைஸ் பண்றது எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் லைட் வாக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுடா.